என்னடா எல்லாமே நல்லா போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு சம்பவம் ஆச்சு. இந்த ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் பிங்க் கலர் பேக்ரவுண்டில் கிளாக் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எம்டிஎஃப் போர்டு தான் ரெஃபர் பண்ணியிருந்தோம். அவங்க ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு அந்த போர்டில் பெயிண்ட் பண்ணிவிட்டு பிங்க் கலர் பெயிண்ட் ஊற்றும் போது அது எதனால ஆரஞ்சு கலராக மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சாக மாறிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் கஸ்டமர் கிட்ட மோல்டுலேயே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணது தான் இது. 12 நம்பர்ஸ்க்கு பதிலா 12 ஃபோட்டோஸ் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது கூட அவங்க ஃபேமிலி நேம் எல்லாரோட நேமுமே இருக்க மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஐ லவ் மை பேபி அப்படின்னு வைக்க சொல்லியிருந்தாங்க. கீழ அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி பிக்கும் நம்ம ஆட் பண்ணி குடுத்துருந்தோம். பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு நினச்சிட்டே இருக்க மாதிரி ஒரு கிஃப்ட் குடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, தாராளமா இந்த ரெசின் கிளாக் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். வேர்டிங்ஸ் இல்ல குவாட்ஸ் எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெசின் கிளாக் உங்களுக்கு வேணும்னு நினச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க.